இனி நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. நந்தி பகவானுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், கரும்புச்சாறு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் நந்திக்கு மலர் மாலைகள், அருகம்புல், வில்வ இலைகளால் சிறப்பு அலங்காரங்கள் செய்து மகாதீபாராதனை காட்டப்பட்டது. சென்னையில் போலீசார் என கூறி நகை வியாபாரியிடம் மர்ம கும்பல் ஒன்று 1.5 கோடி ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றுள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சுப்பாராவ் என்ற நகை வியாபாரி 1.5 கோடி ரூபாய் பணத்துடன் சென்னைக்கு வந்தார். அப்போது தங்களை போலீசார் என கூறி சுப்பாராவை மடக்கிய சிலர் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை சோதனை செய்ய வேண்டும் என கூறி பணப்பையை பெற்றுக் கொண்டு தப்பியுள்ளனர். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிவனார்தாங்கலில் ஆசிரியர் ஒருவர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். செல்வம் என்ற அவர் கயிற்றை பிடித்து தொங்கிக் கொண்டு எங்களை அழ வைக்கிறீங்க என்ற வாசகத்தை தனது காலால் எழுதினார். மதுரை கோட்டத்திற்கு உட்பட்ட 15 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக கோட்ட மேலாளர் ஆனந்த் பத்மநாபன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழக ரயில்வே துறைக்கு கிடைக்கும் திட்டங்கள் குறித்து காணொலி வாயிலாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மதுரை கோட்ட மேலாளர் ஆனந்த் பத்மநாபன், ரயில் பாதைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதால் பல்வேறு ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மதுரையின் 2வது ரயில் முனையமாக கூடல் நகர் ரயில் நிலையம் தற்போது வர வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு ரயிலில் செல்ல முன்பதிவு செய்த பயணிகள் மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு பேருந்தில் செல்ல ரயில் டிக்கெட் காண்பித்தால் மட்டும் போதும் எனவும் கோட்ட மேலாளர் தெரிவித்தார். மதுராந்தகத்தில் நடைபாதையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட கடைகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சி பகுதியில் மருத்துவமனை சாலை, தேரடி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபாதையை ஆக்கிரமித்து கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த கடைகளை அகற்ற 6 மாதங்களுக்கு முன்பு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. தற்போது கால அவகாசம் முடிந்த நிலையில் நகராட்சி அதிகாரிகள் இயந்திரம் மூலமாக கடைகளை அகற்றினர். சீர்காழி அருகே தர்மராஜா மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்மங்குடி தர்மராஜா மாரியம்மன் கோவிலில் தைத்திருவிழா கடந்த 25ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழாவையொட்டி புறவாய்க்காலில் இருந்து பால்குடம், அலகு காவடி எடுத்து ஊர்வலம் வந்த பக்தர்கள் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்ட தீக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் கண்ணாடி விரியன் பாம்பு புகுந்ததால் ஊழியர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். சுமார் 5 அடி நீளம் கொண்ட பாம்பு வேட்டி சேலை பண்டல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பகுதியில் புகுந்தது. தகவல் அறிந்து வந்த மீட்புப்படை வீரர்கள் பாம்பை லாவகமாக பிடித்து அகற்றினர்.